Our secret taste recipe is to cook with lemon care. Kutti's Healthy Samayal. Hello friends, welcome to Kutti's Healthy Samayal. Be positive, be healthy. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நிறைய மீன் குழம்பு ரெசிபி நாங்கள் லோட் பண்ணியிருக்கோம். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் மசாலா அரைச்சி வைக்கிறது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இது போல் ஒரு முறை அரைச்சி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக இனிமேல் இப்படி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்யறதுக்காக நான் இன்றைக்கி ஷீலா மீன் தான் 1/2 kg எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த மீனாலும் எடுத்துக்கலாம். இதுக்கான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அந்த எண்ணெய் சூடான பிறகு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட ஒரு 10 பல்லு பூண்டும் கொஞ்சம் அதுக்கேற்றா போல் இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிறேன். பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூட 2 தக்காளி மீடியம் சைஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நமக்கு கரெக்டாக இருக்கும். அது மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திங்கன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்தால் 3 எடுத்துக்கோங்க. இதெல்லாம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆகி வரணும். இப்போ தக்காளி நல்லா நமக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் ஆட் பண்ணி நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது ஆட் பண்ண பிறகு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். இதை ஆறட்டும். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். இதுக்காக ஒரு கடாய் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்புக்கு எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் இருக்கும். இப்போ கடுகு பொரிஞ்ச பிறகு இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா நம்ம வதக்கிக்கணும். இது கூடவே ஒரு 7 பல்லு பூண்டு நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் கருவேப்பிலைகளை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நமக்கு வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கி வரணும். அப்போ தான் நமக்கு குழம்பு டேஸ்டியாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே நாம் ஆற வச்சுருக்கதை அரைச்சிக்கலாம். இதுக்காக ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இதையும் நாம் கரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஆற வச்சுருக்க மசாலா பொருட்களை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட என்னென்ன ஆட் பண்ணி அரைக்கலான்னு பார்த்துக்கலாம். இதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த குழம்பு மிளகாய் தூள் எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் நைஸாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் அரைக்கணும். நம்ம ஆட் பண்ணிக்க தக்காளியில் இருக்க தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மசாலாவும் ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்மளோட வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு ப்ரௌனாக. இந்த அளவுக்கு வதங்கினா தான் குழம்பு நமக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இந்த பேஸ்ட் ஃபுல்லாக ஆட் பண்ண பிறகு தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. வெறும் வெங்காயத்தோடு அந்த பேஸ்ட்டை மட்டும் நல்லா நம்ம வதக்கி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கணும். பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு மிக்ஸி அலசின தண்ணி 1 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மசாலா வதக்கும் போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு ஏற்ற போல் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு கரைச்சி எடுத்து வச்சுருக்கு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கப் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணியிருப்பேன். குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். இதில் ஆட் பண்ணுற உப்பு, புளி, காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றா போல் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் பச்சை மிளகாய் போட்டு கூட தாளிப்பாங்க. ஸோ அது கூட உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி 2.5லேருந்து ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி வச்சு குழம்பு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. ஏன்னா மீன் ஆட் பண்ண பிறகு குழம்பு ரொம்ப கொதிக்க வச்சு திக்காக்க முடியாது. ஸோ முதல்ல உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுருங்க. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ண பிறகு குழம்போட திக்னஸ் பார்த்துக்கோங்க. எனக்கு இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்டேஜில் கழுவி எடுத்து வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கிறேன். 1 by 1 ஆட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒரே இடத்துல ஆட் பண்ணாமல் குழம்புல எல்லா இடத்துலையும் பரவலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃபிஷ்ஷை ஆட் பண்ணும்போதே சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் இப்படி ஆட் பண்ண பிறகு ஒரு கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அது குழம்புல முழுகிற அளவுக்கு. இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கலாம். வேகும்போது லோ ஃப்ளேமில் வச்சா நமக்கு கரெக்டாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் நம்மளோட குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. அதோட திக்னஸும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது.
இப்போ நமக்கு குழம்பு கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தாளிப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி பொரிஞ்ச பிறகு 1/2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி வதக்கி விட்டுருக்கேன். இதை நம்ம கடைசி இறக்கும்போது மீன் குழம்போட ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் கொடுத்து நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சூப்பரான டிஃப்ரெண்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது போல் டேஸ்ட் நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ கண்டிப்பாக இது போல் மசாலா அரைச்சி செஞ்சு பாருங்கள். அதே போல் மீன் குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி இது போல் ஒரு தாளிப்பு கொடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் இப்படி தான் இனிமேல் செய்யணும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான மீன் குழம்பு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. யம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.